ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எந்த நாட்டில் குண்டு போடுறவங்களோ அது வேறு விஷயம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் போடுற குண்டு பெரிய பெரிய குண்டாக இருக்குது. ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஷேர்ஷாட்டை பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது. ஆனால் இது சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் இது காமெடியான விஷயமா இருக்குது. ஆனால் ஒரு பெட்ரோல் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக எதெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்கக்கூடாதோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்குறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவான், தேங்காயில் பாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கலப்பினதுமே அந்த தேங்காயோட விலையே ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஒரு கோயிலில் உடைக்க போனால் கூட அதை மொல்லன்னு சொல்லி உடைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நாட்டை ரொம்ப நாஸ்தி பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. கேஸ் இல்லைன்னா அழகாக விறகடுப்பு வச்சு எரிக்க போகிறாங்க, இல்லையா கரண்ட் அடுப்பு வச்சு எரிக்க போகிறாங்க. அந்த காலத்து பெண்கள் தான் கஷ்டப்பட்டோம், அது வேறு விஷயம். இந்த காலத்து பெண்கள்லாம் எதுக்கு அதை பற்றி கஷ்டப்படணும்? ஹோட்டலில் பார்த்தாலே நாங்கள்லாம் புரோட்டாவுக்கே நாங்கள் நெருப்பு தான் போடுறோம். மேக்ஸிமம் பிரியாணி தாளிக்கிறதா இருந்தாலும் நாங்களாம் விறகடுப்பு தான் போடுறோம். நாங்கள் கேஸை பற்றி என்றைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. அதே மாதிரி பெட்ரோலுக்கும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இன்றைக்கி எலக்ட்ரிக் ஸ்கூட்டி நிறையா வந்தாச்சு, அதையும் நாங்கள் கவலைப்படலை. ஆனால் இவங்க அடிக்கிற ரூட்டியை பார்த்தாலே சில நேரம் சிந்திக்கிறதா இல்லை சிரிக்கிறதா இல்லை இந்த உங்களெல்லாம் பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், அணுகுண்டு போடுறத விட நம்ம நாட்டில் போடுற அணுகுண்டு தான் பெரிய விஷயமா இருக்குது.